வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சேப்பங்கிழங்குல நம்ம வந்து ஒரு புளிக்குழம்பு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, சேப்பங்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்திருக்கேன். வடகம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து கடுகு, வெந்தயம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, பேன்ல நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரே ஒரு தக்காளி, மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். அப்புறம் தேவையான உப்பு. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து நான் வத்த குழம்பு பொடி சேர்க்குறேன். இதுக்கு வந்து சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை குழம்பு மிளகா பொடி வச்சிருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வத்த குழம்பு பொடி சேர்க்கிறேன். ஸோ வத்த குழம்பு பொடி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். 3 பொடியில என்ன பொடி இருக்கோ அது சேர்க்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா வரமிளகா பொடி தனியாக வச்சிருப்போம், தனியா பொடி தனியாக வச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்பூன் வரமிளகா பொடி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தனியா பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணிடலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். இதோட என்ன பண்ண போறோம்னா, நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கையும் சேர்த்துருவோம். புளி தண்ணி விட்டுடலாம். புளி வந்து நல்ல லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல ஒரு கொதி வரணும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதி வந்துடுது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது தொட்டுக்கிறதுக்கு வந்து கூட்டு தேங்காய் போட்ட கறி நல்லா இருக்கும், இல்லை கூட்டு நல்லா இருக்கும், இல்லை காரக்கறி நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல சுட சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சுட்டப்பளம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.